Daily. Taste the Daily. நாங்கள் யாருக்காக வேலை பார்க்குறோம்? அந்த தளபதிக்காக தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். தளபதிங்கிற முகத்துக்காக தான் வேலை பார்க்குறோம். வேலை பார்த்தோம், வேலை பார்க்க விடலை. இப்போது அந்த சொந்தக்காரவங்களுக்கும் அந்த ஒரே ஜாதிக்காரவங்களுக்கும் மட்டும்தான் இங்கே அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஆனந்த் சார் வந்து சத்யா பேரை மென்ஷன் பண்ணி உன்னை தளபதியோட கடிதத்தை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனந்த் சார் சொல்கிறாரு, நாங்கள் கொடுத்த ஒரு வேலையை ஏன் நீ கரெக்டாக பார்க்கல? விஜய் கட்சி தொடங்கிய போது தாவேகா தோழர்கள் மத்தியில் இருந்த ஒற்றுமை பதவி நியமனம் தொடங்கியதிலிருந்து பந்தாடப்பட்டு வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். விஜய் கட்சியில் பதவி வாங்க வேண்டும் என ஆளாளுக்கு போட்டி போடுவதால் பெரும் குழப்பமே ஏற்பட தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் சாதி பார்த்து பதவி வழங்குவதாக புகார்கள் எழுந்து வரும் நிலையில் தேனியை சேர்ந்த தாவேகா மகளிர் அணி நிர்வாகி சத்யா நந்தகுமார் என்பவர் வெளியிட்ட வீடியோ எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேலாக விஜய் மக்கள் இயக்கத்தின் மகளிர் அணி பொறுப்பில் இருந்து வந்த சத்யா நந்தகுமார் பல நலத்திட்ட உதவிகளை செய்து வந்த நிலையிலும் தற்போது கட்சியில் பொறுப்பு வழங்காமல் ஓரங்கட்டுவதாக வீடியோ வெளியிட்டுள்ளார். அதாவது தேனி மாவட்ட தாவேகாவின் தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி, வடக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் ஆகிய இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ற நிலையில் இருவருக்கும் வேண்டப்பட்ட பெண்ணான அஜிதா என்பவருக்கு மகளிர் அணி தலைவி பொறுப்பை வாங்கிக் கொடுக்க தன் மீது 4 கிரிமினல் வழக்குகள் இருப்பதாக தலைமைக்கு பொய்யான போலியான ரிப்போர்ட்டை கொடுத்து ஓரங்கட்டுவதாக புலம்பி தள்ளியுள்ளார் சத்யா நந்தகுமார். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே என் மேலே கேஸ் இருக்குது. ஸோ ஆனந்த் சாரே சொல்லிட்டாங்க சத்யா மேலே கேஸ் இருக்குன்னு. ஆனால் அதனால சத்யாவுக்கு தேனி மாவட்ட மகளிர் அணியில் எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி மற்றும் பிரகாஷ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரவங்க தான். இவங்க 2 பேருக்கும் சொந்தக்கார பொண்ணு தான் அந்த அஜிதா தேவேந்திரன். ஸோ அவங்கள வச்சு நல்லாவே கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணு ஆனந்த் சார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சத்யா மேலே 4 கேஸ் இருக்குது, அந்த பொண்ணுக்கு இதுக்கு தேனி மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் கொடுக்குறீங்க, நீங்கள் எனக்கே அந்த போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அத்தோடு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் விஜய் எழுதிய கடிதத்தை விநியோகம் செய்யாமல் கூட தடுத்ததாக கூறிய சத்யா நந்தகுமார் தன் மீது எந்த வழக்குகளும் இல்லை என போலீஸ் கொடுத்த NOC சர்டிபிகேட்டுடன் புசி ஆனந்தை அணுகிய போதும் உரிய பதில் கிடைக்கவில்லை என ஆதங்கத்தை கொட்டினார். தளபதி பெண்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனாவும் அரணாவும் உங்களுக்கு இருப்பேன், நான் எப்பவுமே உங்க பின்னாடி இருப்பேன், நீங்க தைரியமா இருங்கன்னு ஒரு கடிதம் எழுதியிருப்பார். அந்த கடிதம் எங்க தளபதி பெண்களாகிய எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எல்லா பெண் நிர்வாகிகளும் எல்லா மாவட்டத்திலையும் போய் கொடுத்தாங்க. ஆனால் என்ன அதை கொடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஆனந்த் சார் சத்யா பேரை மென்ஷன் பண்ணி உன்னை தளபதியோட கடிதத்தை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்னைக்கு என்ன பேசப்படுறாங்கன்னா, ஆனந்த் சார் சொல்றாரு, நாங்கள் கொடுத்த ஒரு வேலையை ஏன் நீ கரெக்டாக பார்க்கல, தளபதி நாளைக்கு என்னையே தான் கேள்வி கேட்பாருன்னு அழகாவே கேம் ப்ளே பண்றாங்க. அதோடு விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து என்ன நல உதவிகள் செய்தாலும் விஜயின் மேனேஜர் ஜெகதீஷை டாக் செய்து பதிவிடுவதை சத்யா நந்தகுமார் வாடிக்கையாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சத்யாவின் பிறந்த நாளுக்கு விஜயின் மேனேஜர் ஜெகதீஷ் வாழ்த்து கூறி மெசேஜ் அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் புசி ஆனந்த் காதுகளுக்கு செல்லவே தன்னை தாண்டி எப்படி விஜய்க்கு நெருக்கமானவர்களோடு நெருக்கம் காட்ட முடியும் என புசி ஆனந்த் கடுகடுத்து பதவி நியமனத்தில் பாரபட்சம் காட்டுவதாக புகார்களை முன்வைத்துள்ளார். எதுக்கு நீ இவ்வளோ வேலை பார்த்த, ஏன் ஆக்டிவாக இருந்த, ஏன் தலைமை வரைக்கும் தெரியுது ஒன்று? இதுதான் இப்போ கேள்வி. இப்போ இருக்கிற பிரச்சனை அதுதான். அட்மின் ஜெகதீஷ் ஆனால் என் பர்த்டேக்கு விஷ் பண்ணார், நீ நல்லா ஒர்க் பண்ணுறமான்னு விஷ் பண்ணார். இப்போ அதுதான் பிரச்சனை. நாளை பின்ன நான் வேலை பார்க்குற தளபதியை அங்கீகரிச்சாலே அது தப்பு தானா? புசி ஆனந்த் மீதும் தேனியின் 2 மாவட்ட செயலாளர்கள் மீதும் புகார்களை அடுக்கிய அந்த பெண் நிர்வாகி விஜய் மீது எந்த குத்தம் குறையுமே சொல்லவில்லை. தற்போது வரைக்கும் புசி ஆனந்த் மீது புகார் கூறிய தாவேகவினர் எல்லோருமே விஜய்க்கு இதெல்லாம் தெரியாது, விஜய்க்கு தெரியாமல் தான் புசி ஆனந்த் காய் நகர்த்துகிறார் என்று கூறுவதை பார்க்க முடிகிறது.
ஆனால் இதே நிலை நீடித்தால் அது விஜய்க்கு தான் எதிராக அமையும் என்ற பார்வைதான் முன்வைக்கப்படுகிறது. தாவேகா கட்சி தலைவராக விஜய்தான் இருக்கிறார் என்ற நிலையில் உட்கட்சி பூசலை, நிர்வாகிகள் புகார்களை விஜயே நேரடியாகத்தான் கையாள வேண்டும். தன்னை சுற்றிய வட்டத்தில் இருக்கும் 4-5 நபர்கள் கூறுவதையே உண்மை என நம்பாமல் விஜயே நேரடியாக களத்தில் இறங்கி விசாரித்தால்தான் உண்மை என்ன என்பது தெரிய வரும் என்பதே புகார் கூறும் தாவேகாவினரின் மனக்குமுறலாக இருக்கிறது. புசி ஆனந்த் மீதான புகார் புத்தகத்தில் நாளுக்கு நாள் பக்கம் கூடிக்கொண்டே செல்கிறது என்ற நிலையில் விஜய் தலையிட்டு கண்டித்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்கிறார்கள். இதனிடையே மகளிர் அணி நிர்வாகி சத்யா நந்தகுமார் புகார் குறித்து தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டியிடம் விவரம் கேட்டபோது புகார்களை முற்றிலும் மறுத்த அவர் யாரும் சாதி பார்த்து பதவி வழங்கவில்லை எனவும் சத்யாவுக்கு பின்னணியில் வேறொரு அரசியல் கட்சியின் சூழ்ச்சி இருப்பதாகவும் கூறினார். யாரு ஜாதி பார்த்து போசி போலே யாரு ஜாதி பார்த்து போடி போசி போடுவோம். அவங்க வீட்டுக்காரர் நந்தகுமாரை நான் என் மக்களுக்கு இதுல மாவட்ட பொருளாதார வச்சிருந்தேன். அவர் ஏன் ஜாதிக்காரா? பிறப்புக்கும் எல்லாம் சமம் சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காரு. பல பேர் பல கனவோட வந்துட்டு இருக்கான். பின்னாடி யாரோ ஒரு கட்சி நின்று வேலை பக்கமே தெரிஞ்சு பாலாஜி. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் பாலாஜி. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.